வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 4/8/2026 ஆடி மாதம் 19ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசிக்காரர்கள். தனிப்பட்ட செல்வாக்குகள் கூடக்கூடிய ஆனந்தம், பேரானந்தத்திற்குண்டான அற்புதம், உத்தியோகத்தில் தனிப்பட்ட செல்வாக்குகள் ஏற்றத்தை ஏற்படுத்தும். பெரிய அளவுக்கு சாதிக்கக்கூடிய அமைப்புகளும் நம்பிக்கைகளும் ஏற்படும். தொழில் சார்ந்த விஷயத்தில் குருவின் பார்வை இருப்பதனால் பயப்படவே வேண்டாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபராசிக்காரர்கள். லாபம், சந்தோஷம், அனுகூலம் காணப்பட்டாலும் விலையுயர்ந்த பொருட்கள் விஷயத்தில் சிறிது கவனமாக இருப்பதும், சுபவிரய பிராப்தம் அதிகமாக ஏற்படக்கூடிய அமைப்பு. துணை அல்லது துணைவியார், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, பிள்ளைகள் விஷயத்தில் எந்த செலவுகள் இருந்தாலும் சிறிது கடன் பெற்றாலும் அதை சரி செய்து வைப்பது நன்மையான அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுன ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெற்றுத்தரக்கூடிய ராசி மிதுன ராசிக்காரர்கள். அசையாமசையா பொருள் சேர்க்கை, லாபம், முதலீடுகள், பணவரவு, இன்க்ரிமெண்ட்டு, வெளியிடத்திலிருந்து நம்பிக்கை, இடமாற்றமும் தொழில் மாற்றமும் யோக பலத்தை அதிகமாக பெற்றுத்தரக்கூடிய காலகட்டம். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைப்பது பேரானந்தத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கடகராசிக்காரர்கள். தனிப்பட்ட தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் இழுபறியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், தனிப்பட்ட செல்வாக்குகள் கூடக்கூடிய காலகட்டமாக காணப்படுகிறது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசிக்காரர்கள். இரவு 8:30 வரை சந்திராஷ்டம் உள்ளதை மட்டும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். வயதில் முதிர்ந்தவர்கள் சிறிது கவனமாக உங்களுடைய நடவடிக்கைகள் நடப்பது போன்ற விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். அதே சமயம் லாபம், அனுகூலங்கள், ஏற்றங்கள், சுபவிரயங்கள், தொழில் ரீதியாக ஏற்றங்கள் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கன்னியா ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி கன்னியா ராசிக்காரர்கள். கொடுத்த வாக்கு குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும். இழுபறியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், அசையாமசையா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி துலா ராசிக்காரர்கள். உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படக்கூடிய அமைப்பு. இழுபறியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட ஏற்றங்களும் அனுகூலங்களும் பெரிய அளவுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் யோக பலத்தை பெறலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி விருச்சிக ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபத்தையோ சங்கடத்தையோ தவிர்ப்பது நன்மை தரும். தொழில் ரீதியாக முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஆனந்தம், உத்தரவாதத்துடன் எடுத்த காரியங்கள் ஜெயம் ஏற்படும். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி
கூடவே கூடாது. மனதில் இருக்கக்கூடிய வருத்தத்தை யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசிக்காரர்கள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, பிள்ளைகள் விஷயத்தில் எதிர்பார்க்காத நல்ல விஷயங்களும் யோக பலமும் கண்டிப்பாக ஏற்படக்கூடிய அமைப்பு. உத்தரவாதத்துடன் எடுத்த காரியங்களில் ஜெயம், நம்பிக்கை ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம். தொழிலில் இழுபறியாக இருந்த சிக்கல்கள் தீர்ந்துவிடும். தனிப்பட்ட செல்வாக்குகளுக்கு குறைவில்லை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மகர ராசிக்காரர்கள். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். இரத்தபந்த உறவுகளுடன் மனமிட்டு பேசுவது ஏற்றத்தை தரும். குடும்பத்தில் தேவையில்லாத பதட்டங்களை உருவாக்கி கொள்ளாமல் அவர்களுக்காக சிறிது தவறே இருந்தாலும் விட்டு கொடுப்பது நன்மை தரும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட ஏற்றங்களுக்கு குறைவில்லாமல் அனுகூலங்கள் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கும்பராசிக்காரர்கள். நீண்ட நாட்களாக இருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது பேரானந்தத்தை ஏற்படுத்தி தரும். கண்டிப்பாக எல்லா விஷயத்திலும் இழுபறியாக சில விஷயங்கள் காணப்படுவதை மட்டும் கவனத்தில் கொள்க. ரொம்ப நாட்களுக்கு முன்பாக கண்ட 25 வருடம் 30 வருடம் முன்பாக தேவையில்லாத மன வருத்தங்களை யாருக்காவது ஏற்படுத்தினால் அவர்களுடைய பிரச்சனைகள் கூட திடீரென்று உருவாகக்கூடிய சூழ்நிலை. எனவே யாரையும் பகைத்து கொள்ளாமல் இருப்பது புத்திசாலித்தனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மீன ராசிக்காரர்கள். கொடுத்த வாக்கு குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய இனிமையான சூழ்நிலை. இழுபறியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்திகள் வருவதும், இடமாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், வியாபார மாற்றம் என்ற மாற்றத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பதே நன்மைகளை ஏற்படுத்தும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.